எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான விஜய் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை இவருடைய பிறந்த தேதி என்பது 22/6/1974 என்பதன் அடிப்படையில் பிறப்பு எண் 22 என்பது எண்கணித நிபுணர்களால் மாஸ்டர் நம்பர் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் பிறவியிலே சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க மற்றும் ஆளுமை தன்மை கொண்டவராகவும் மிகப்பெரிய கனவுகளை மனதில் நிறுத்திக் கொண்டு உலகளவில் நன்மையான தாக்கத்தை ஏற்படுத்த தயங்க மாட்டார். தன்னுடைய இலக்கை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடும் தீவிர குணநலன்கள் கொண்டும் தான் சார்ந்த துறைகளில் உறுதியான அடித்தளத்துடன் செயல்படும் சிறந்த அமைப்பாளராகவும் செயல்படுவார். இவர் தலைமைத்துவ குணங்களோடும் பெரிய பொறுப்புகளை துணிவுடன் ஏற்று செயல்படுவதுடன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகம் தருபவராகவும் இருப்பார். இவர் ஏழை எளியவரிடம் இரக்கம் மற்றும் மனிதாபிமானம் கொண்டு உதவி செய்வதுடன் சாதகமான நேர்மறை மாற்றத்தை ஏற்படுத்தவும் துணிந்து செயல்படுவார். இத்தகைய உயர்ந்த செயல்கள் சில சமயங்களில் விஜய் அவர்களுக்கு அதிக மன அழுத்தம் மற்றும் தீய சக்திகளின் இடையூறுகளால் செயல்படுத்த முடியாமல் போனாலும் பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்களை எளிதில் வெற்றி பெறலாம். மேலும் விஜய் அவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய இலக்குகளை நோக்கி முன்னேறி சென்றாலும் சிறு சிறு தடுமாற்றங்களை சந்தித்தாலும் விஜய் அவர்களின் வலுவான உள்ளுணர்வு மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கும் திறனாலும் தடைகளை தாண்டி சோதனைகளை மிகப்பெரிய சாதனைகளாக்கும் ஆளுமை மற்றும் சிறந்த நிர்வாக திறன் கொண்டவராக செயல்படுவார். விஜய் அவர்கள் தலைமைத்துவ ஆலோசகர் மற்றும் கலைத்துறை, அரசியல் மற்றும் மனிதாபிமான படிகளில் ஆர்வம் கொண்டவராகவும் தான் சார்ந்த துறைகளில் சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவராகவும் இருப்பார். மேலும் விஜய் அவர்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் நம்பகத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராக இருந்தாலும் பெரிய இலக்குகளை மற்றும் துறை சார்ந்த வேலைப்பளு காரணமாக உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சவாலான நிலைகளையும் தன் வாழ்நாளில் சந்திக்கவும் செய்வார். விஜய் அவர்கள் நல்ல நிர்வாகத்திறன் கொண்டு தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக செல்வத்தை திரட்டுவதில் வல்லவராகவும் செயல்படுவார். மன அழுத்தம் மற்றும் துறை சார்ந்த வேலைப்பளு காரணமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க போதுமான ஓய்வு எடுப்பது மிக அவசியமாகும். விஜய் அவர்கள் தன்னம்பிக்கையோடு மற்றவர்களின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெறுவது மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். உயர்ந்த இலக்கினை நோக்கி பயணிக்கும் தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் மற்றவர்களின் ஆதரவோடு மகத்தான வெற்றியை அடைய முடியும். இது விஜய் அவர்களுடைய பிறப்பு எண் 22க்குரிய பலனாகும். இனி விஜய் அவர்களின் பிறந்த தேதி, மாதம், வருடம் கூட்டி வரும், அதாவது 22/6/1974 வரும் விதி எண்ணான 31 பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இவர் இளம் வயதிலேயே சுதந்திரமாகவும் தன்னைத்தானே வழிநடத்திக் கொண்டும் பெற்றோர்கள் அல்லது விஜய் அவர்களை வழிநடத்துபவர்களை எதிர்த்தும் கலை, இசை, நடனம், எழுத்து போன்ற தான் சார்ந்த துறைகளில் சுதந்திரமாக செயல்பட்டு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ள தீவிர ஆர்வம் கொண்டும் சமூகத்தில் தனக்கென தனி இடத்தை பிடிப்பதற்காகவும் தான் சார்ந்த துறைகளில் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதிலும் பிடிவாதமாகவும் தன் மீது அதீத நம்பிக்கை கொண்டும் மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கவும் தனக்கென தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கவும் தீவிர முயற்சிகளில் இறங்குவதுடன் அனைத்து நிலைகளிலும் உறுதியான வெற்றிகளை குவித்திருப்பார். தன்னுடைய நடுத்தர வயதில் தனித்துவமான சிந்தனை, சமூக அக்கறை, தைரியமான முடிவெடுக்கும் திறன் காரணமாக அரசியல் துறையில் ஈடுபட்டு தலைமை பதவிகளை அடையும் வாய்ப்பை தேடி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்துள்ளார். இவருடைய இலக்குகளை நோக்கிய கடுமையான உழைப்பு மற்றும் சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு, அரசியலில் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டும் அரசியல் நுணுக்கங்களை மேம்படுத்திக் கொண்டும் தாவேகா கட்சி தலைவராகவும் தமிழ்நாட்டின் எதிர்கால முதலமைச்சர் பதவியில் அமரும் வரை ஓயாது உழைத்து முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி சாதனை புரிவார். விஜய் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த வயதில் தன் அனுபவங்களை இளைய தலைமுறையினருக்கு பகிர்ந்து மகிழ்வதோடு நல்ல வழிகாட்டியாகவும் விளங்குவார். விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து தான் செய்த சாதனைகள் மற்றும் அனுபவங்களை நினைத்து மன திருப்தி மற்றும் நிம்மதியோடு காலத்தை கழிப்பதுடன் முதிர்ந்த வயதான காலத்திலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார். இந்த காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் ஆரோக்கியமான சுறுசுறுப்புடன் மற்றும் மகிழ்ச்சியோடும் இறுதி வரையான காலத்தை நிம்மதியோடு கழிப்பார். எதிர்காலத்தில் எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா போன்று
இவருக்கும் உருவச் சிலைகள் வைத்து இவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் மகிழ்வித்து கொண்டாடும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.